பட் வந்து மேம் நிறைய வீடியோஸ் பண்ணுறாங்க, அதில் ரீச் கிடைக்குதோ இல்லையோ, பட் அவர் வருவார், ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு, அது நிறைய ரீச் கொண்டு போய் விட்டுருவாங்க. என்கிட்ட சொல்லிட்டாங்க, இவங்களுமே என்கிட்ட சொல்லிட்டாங்க, நிறைய எஃபர்ட் போடுற, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுற, நிறைய விஷயங்கள் பண்ணுற, ஆனால் உனக்கு கிடைக்கிற ரீச்சோட நான் ஸ்க்ரீனில் வந்துட்டு போனாலே எனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சம்டைம்ஸ் ரொம்ப கோவம் வரும். என்னன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் நம்ம பண்ணுறோம், இவர் சும்மா வந்துட்டு போனாலே என்னன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்காகவே உள்ளே வருவாங்க பார்த்தீங்களா, அது ஒரு பாசிட்டிவாக கிரியேட் ஆகிடுது. ஸோ அது நிறைய கமெண்ட்ஸ் படிச்சுட்டு தான் இருப்பேன். எல்லாரையும் நான் பார்த்துட்டு சரி இவங்களுக்குலாம் வேலை இல்லை போல அப்படின்னு நினச்சி நான் அப்படியே தள்ளிட்டு. இப்போ அந்த நிலைமைக்கு வந்துட்டீங்களா நீங்கள்? என்ன வேணால் பேசிக்கோங்க சார், பேசுகிறவங்க பேச போகிறாங்க. ஏங்க நான் சின்ன வயசுலேருந்தே என்னை பேசி நிறைய பேர் பார்த்துருக்கேன். நெகட்டிவ் தான் நான் ஃபேஸ் பண்ணது மொத்தமே நெகட்டிவ் தான். நான் எதுவுமே பாசிட்டிவாக நான் பார்த்ததே கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்தே என்னை கருப்பு 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 தான். என்னை வந்து எல்லாரையுமே ஒதுக்கி வச்சவங்க தான். என்னை யாரும் வந்து சேர்த்ததே கிடையாது. என்னை பிடிச்சி கல்யாணம் பண்ண ஒரே ஒரு பொண்ணு இவ தான். எனக்கு லவ் யூ ஐ லவ் யூன்னு சொன்ன ஒரு பொண்ணு இவ தான். நான் இது வரைக்கும் எனக்கு நான் லவ்வும் பண்ணதில்லை. இது தான் நான் யார்கிட்டையும் போய் ப்ரப்போஸ் பண்ணதும் இல்லை. எனக்கு முதல்ல என்னோடய ஃபோனில் ஐ லவ் யூன்னு ஒரு மெசேஜ் வந்தது லைஃப் டைமில் ஃபஸ்ட்டு இவ தான். வேறு யாருமே கிடையாது.